இங்கே எல்லாமே குதிரைகள் இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் நாட்டு மாடு காளை ஒன்று இருக்குது. அவர் எகிரி குச்சி வர்றாரு, குறுக்க வந்தனால வர்றாரு என்னன்னு தெரியல. வெயிலுக்கு பாருங்க இப்படி போட்டு சரியான வெயிலுங்க. வெயிலில் உட்காந்துருக்காங்க. காங்கேயங்காலை அங்கே ஒரு காலக்கண்ணு, அது லம்பாடியாக இருக்குது. இதெல்லாம் நாட்டு குதிரைகள். இதுவும் லம்பாடி. காங்கேயம் காளை. நல்ல ஒரு காங்கேயம் காலையில் கற்காமையில் ரெட்டைக்கயிறு போட்டிருக்காங்க. சிவந்த மாதிரி இருக்குது, பல்லு சேர்ந்துக்கிச்சா தெரியுது. ஓகேங்க, இங்கே வண்டியெல்லாம் விற்கிறாங்க. குதிரைக்கான ஐட்டங்கள் அனைத்துமே இருக்குது. அனைத்துங்கன்னா அந்த பெல்ட்டு இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்க 3 குதிரைகள் ஒரே மாதிரி மேய்ச்சி. நம்மளுதாண்ணா குதிரை இது? இல்லை அவங்களுதாங்களா? போன வருஷமெல்லாம் குதிரை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தான். இந்த வருஷம் குதிரை நினச்சிட்டே இருக்குது. குதிரைகள் இந்த டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே கட்டியிருக்காங்க பாருங்கள் குதிரை. இதெல்லாம் வண்டிக்கு தேவையான ஐட்டங்கள், குதிரைகள் தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இது உங்களோட ஓன் யூஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீட்ஸ், பொன்னேறு சீட்ஸ். விதைகள் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு நாட்டு விதைகள் வாங்கிக்கலாம். நாட்டு சுரக்காயுடைய விதைகள் இங்கே கிடைக்கிது. பொன் ஏர் மரபு விதைகள் முருகானந்தம். இதெல்லாம் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாள் தேடினீங்கன்னா கூட கிடைக்காது, அந்த அளவுக்கான விடயங்கள் தான் இதெல்லாம். நாட்டு சுரக்காய், இது எல்லா வகையான சுரக்காயுமே தொங்குதுன்னு நினைக்கிறேன். நாட்டு சுரக்காய் அப்படின்றது இந்த மாதிரி சொரப்புரடை அப்படின்னு. வீராப்தான், இது ஒரு பிளாக்கு, அந்த தவளை எல்லாமே இருக்குது. 3 குதிரைகள் இருக்குது. SRM ஹார்ஸ், சாய்பாபா வித்யா மந்திர் ஸ்கூல் பின்புறம், கண்ணங்குறிச்சி, சேலம். இதெல்லாம் சேலத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒயிட் நொக்ராவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 குதிரைகள் இருக்குது. எதுவுமே சேல்ஸ் இல்லைங்க. அங்கே வந்து போட்டி நடக்கும், போட்டிக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. போட்டி ஆமாம், வருஷம் போட்டி நடக்கும். எங்கன்னா சேலத்துலேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? மதுரையா? கண்ணங்குறிச்சி. ஓ, இது மட்டும் இது மட்டும் மதுரை. இது ரெண்டு மட்டும் மதுரையாமாங்க. அப்புறம் அந்த ஒயிட்டுமே அந்த பிளாக்குமே சேலம். பாருங்க பொட்டு வச்சிடுறாங்க, அழகாக இருக்கு. சாயங்காலம் டான்ஸ் ஆடுமா? நாளைக்கு எத்தனை மணிக்குங்க? 9-10 மணி. 9-10 மணிக்காட்ட டான்ஸ் எந்த இடத்துல நடக்கும்? தேர் முன்னாடி கோயிலுக்கிட்ட. சரி. அப்புறம் 2 நாளைக்கு இருக்குவீங்களா? சனிக்கிழமை வரையில் இருக்குவீங்க. சனிக்கிழமை நைட்டு கிளம்பிடுவீங்களா? நாளைக்கெல்லாம் கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கெல்லாம் வண்டி உள்ளாங்க கொஞ்சம். ஆமாம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரோம். இந்த குதிரை பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அண்ணா 2 பேர் தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன நம்ம பேர்? நம்ம பேர் கார்த்தி. எத்தனை குதிரை நான் கொண்டு வந்திருக்கீங்க? 2 குதிரை.
ஓகே. இது ரெண்டும் இப்போ வந்து சேல்ஸுக்கு கிடையாது இல்லைங்களா? சேல்ஸுக்கு இல்லை. ஓகே. அளவுக்கு இது போட்டிக்கு கலந்துக்குமா எப்படிங்கண்ணா? அளவுக்கு கலந்துக்கும். சாமி கும்பிட்டு போகிறது. ஆஹா. சும்மா டான்ஸுக்காண்டி கொண்டு வந்தான். டான்ஸ்க்காக மட்டும்தான். ஆமாம். இப்போ அளவு போட்டிக்கு இதை எடுத்துக்குவீங்களா? அளவு போட்டிக்கு இல்லை. அளவு போட்டிக்கு டான்ஸ்க்காக மட்டும். வருஷம் வந்துடுவீங்களா? நாங்கள் வருஷம் வந்துடுவோம். எங்கள் கொள்கை இருக்குது. அது மாதிரி நாங்கள் வருஷம் இப்போ பண்டிகை 3 வருஷம் கொண்டு வந்துருக்கோம். 3 வருஷமாக கொண்டு வந்துட்டுருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ அங்கே கோயிலிருந்தே கூப்பிடுவாங்களாங்கன்னா எப்படிங்களா? நாங்களே போய் நம்ம வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வர்றது தான். ஓகே ஓகே. இந்த 2 குதிரையுமே டான்ஸுக்கு வருஷம் கொண்டு வர்றாங்க. நம்ம பேருங்கண்ணா? நம்ம ஓனர் பேர் கார்த்தி. ஓகே ஓகே ஓகேங்க. இந்த 2 குதிரை மட்டும்தான் கொண்டு வந்து. 2 குதிரை மட்டும் தான். ஓகே. அது நம்ம அவங்க மசாலத்தில் வந்தாங்க. அந்த குதிரையும் கார்த்தி தான். அதுவும் டான்ஸ் தானே? அதுவும் அந்த குதிரை. ஓகே. இதுங்கண்ணா? அது விற்பனைக்காக வந்தது. விற்பனைக்காக தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. அது மட்டும் விற்பனைக்குங்க. இது 3மே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு டான்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இப்போ டான்ஸ்க்குன்னா இப்போ வெளியிலாம் போவீங்களா? போவோம். வெளியே போவோம். ஃபங்க்ஷன்னா போவோம். கூப்பிட்டாங்கன்னா போவீங்க? கூப்பிட்டா போவோம். கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? கொடுங்கண்ணா கான்டாக்ட் நம்பர். அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லுங்க. 89 40 26 91 47. இதுதான் கான்டாக்ட் நம்பர். பேருங்க? கார்த்திக். ஃபார்ம் நேம் ஏதாச்சும் இருக்கா? ஃபார்ம் வந்து SRM. SKR சபரிவேல் சாரட்டு கார்த்தி. SKR சபரிவேல் சாரட்டு கார்த்தி. ஆரப்பாளையம், மதுரை ஆரப்பாளையம். கிராஸ் ரோடு. ஓகே. இதாங்க கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் கொடுத்துருங்க. டான்ஸுக்கு இந்த மாதிரியான விடயங்களுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. டான்ஸு சாரட்டு எல்லாமே இருக்குது. ரொம்ப நன்றிங்க. டான்ஸிங் ஹார்ஸ் இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணி நாளைக்கு கொண்டு வர போகிறாங்க. SRM டான்ஸிங் ஹார்ஸ். ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து சேல்ஸுக்கு கிடையாது. எல்லாம் இங்கேயே அறுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. வான்கோழி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. வான்கோழி, கோழி, சேவல் எல்லாமே இருக்குது. இது வந்து காட்டியாவாடியில் 1 வருஷத்து குட்டிங்க. நான் அப்படியே கொஞ்சம் மைக் பிடிச்சி. இது காட்டியாவாடியில் குட்டி. ஆனால் இந்த குதிரையோட டீட்டெயில் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் இது காட்டியாவாடி. சரி. 4 கால் வெள்ளை. 4 கால் வெள்ளை குண்டு குட்டி. சரிங்க. 1 வருஷமே ஆன குண்டு குட்டி. இப்போ இது உயரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 59 60 இருக்கும். 60 சென்டிமீட்டருங்க. 60 சென்டிமீட்டர். 60 இருக்கா 59 இருக்கும். சரிங்க. விலை என்னங்க சொல்லுது? விலை 5 ரூபா சொல்லுது. 5 ரூபா சொல்லுது. பல்லு போடாத 1 வருஷம் காட்டியாவாடியில் குட்டிங்க 5 லட்சம் விலை சொல்கிறாங்க. இது வேணும் அப்படின்னா ஆனால் நம்ம ஃபார்ம் நேமு கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். டிராகன் குரூப்ஸுங்க. ஓகேங்க. அந்தியூர் டு பூனாச்சி. அங்கே நம்மள்ட்ட குதிரை, நாய், மாடு, எல்லா வெரைட்டி கோழி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பந்தய குறைகள் இருக்குது. ஓகே. மாடுன்னா என்னென்ன ரகங்கண்ணா வச்சுருக்கீங்க? ஜல்லிட்டு மாடு இருக்குது. ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது. ஜல்லிக்கட்டு மாடு, காங்கேயம் மாடு, நாட்டு மாடு இருக்குது. சிந்து மாடுகள்லாம் கிடைக்குங்களா? சிந்து மாடு இருக்குது. எல்லா மாடுகளும் எல்லாமே எல்லா மாடுகளும் இருக்குது. ஓகே ஓகே. நம்ம தொடர்பு எண் அப்படியே இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம் நம்பர் சொல்லுங்கள். 99 44 17 11 62. பேருங்கண்ணா? கோகுல். ஓகே. இதுதாங்க தொடர்பு எண். உங்களுக்கு குதிரைகள் மட்டும் இல்லாமல் மாடுகள், அது தவிர என்னங்கண்ணா கிடைக்கும்? மாடுகளை குதிரை லாடம் போடுறது, A to Z குதிரைக்கு தேவையான எல்லாம் இதுவும் வண்டி பழக்கிறது நீங்கள் பண்ணுவீங்க. குதிரை வண்டி பழக்கிறது, கோழி இருக்கு, எல்லாமே சிந்து மாடு. ஓகே. எல்லா ஐட்டம் பண்ணுறோம். எல்லா நல்ல மிகப்பெரிய ஃபார்ம் வச்சுருக்கோம். நம்ம அந்தியூர் டு பூனாச்சி மேட்டூர் ரோடு. பூனாச்சி நம்ம லொக்கேஷன் வந்து பூனாச்சி. அந்தியூர் டு மேட்டூர் ரோட்டில் பூனாச்சி. ஓகே. அந்தியூர் டு மேட்டூர் ரோட்டில் பூனாச்சி அப்படின்ற பகுதியில் நம்ம ஃபார்ம் இருக்கு. ஆமாம். டிராகன் குரூப்ஸ். இதாங்க டீட்டெயிலு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அழகிய ஒரே ஒரு குதிரை சும்மா ஜம்முன்னு நிற்கிது. பழம் பூனாச்சி அவங்களுடைய ஃபார்முக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு குதிரை இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தடுத்து வச்சுருக்காங்க. இது குட்டி அண்டு குதிரை. இதோட குட்டியாக என்னன்னு தெரியல. ரெண்டுமே குட்டி கட்டாமல் தான் இருக்குது. குதிரை மட்டும்தான் கட்டி இருக்கு. செவலக்குதிரை அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. நம்ம செவலைங்கிறோம், ஆனால் இந்த சிவப்பு அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. இது ஒயிட்டி நல்லா சீட் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க.
ஓகேங்க, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து 16வது செட்டில் நம்ம இருக்கிறோம். 16 அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு செட் இருக்குது. அது இது எல்லாம் ஒரே நம்பராக என்னன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம இருக்கோம். நம்மளூர் கால்நடை கண்காட்சி பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 16வது செட்டில் இத்தனை குதிரைகள் இருக்குதுங்க. பிளாக்கி எல்லாம் குட்டியோட இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி தொட்டு பார்க்கறதுக்கு இருந்துச்சு. இது மாதிரி பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. இதுதான் லாஸ்ட் ஷெட்டு. நம்ம அங்கேருந்து இப்படி வரலாம், நம்ம அந்த பக்கம் லாஸ்ட் எண்டிலிருந்து இப்படி வந்தோம். குதிரைக்கு தேவையான பெல்ட் மெட்டீரியல்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டிகளுக்கான ஆடுகள் தீரன் ஆட்டுப்பண். எந்த ஊர்? புள்ளி மலை ஊர் ஐயம்பாடி கொடுமுடிங்க. கொடுமுடி இது நல்லா ஜம்மு அழகாக இருக்குது. இங்கே ஆடு வரும், காது நீளமாக இருக்குது. காது நீளமான வெளியே இருக்கிற நார்மலு. இந்த பார்த்தீங்கன்னா விடுறது குட்டி மாடு குட்டையாக இருக்குது. தீவிரம் ஆட்டுப்பணி கொடுமுடிங்க. அது என்ன ராங்கண்ணா? அது ஜமுனாபாரி, ஹைதராபாத் ஜமுனாபாரிங்க. இது பாருங்களேன், மூக்கை சுற்றி முடி ஃபுல்லாக இருக்குது. கண்ணே தெரியல, நேரு பார்த்தீங்கன்னா கண்ணே மறைக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கடாய், இதெல்லாம் ஆடாக இருக்குது. H4ங்க. H4ல் பிளாக்கி 2 பிளாக்கி, நல்ல பிளாக்கி. இது வந்து லைட்டாக செங்கலாக கலந்துருக்கு. இது ஒரு 7. நானுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகிய ப்ரீடுங்க. நல்ல மெயின்டெனன்ஸ்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. மாடுகளுக்கு தேவையான கயிறு வகைகள் இங்கே இருக்குது. மாடுகளுக்கு தேவையான கயிறு வகைகள் மட்டும் இந்த ஃபார்ம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்ம காங்கேயம் நாட்டு மாடுகள் பெரிய அளவில் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இவ்வளோ நேரம் வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்டுச்சுன்னு தெரில. பாருங்க, கன்றுகள் மாடுகள்ன்ட்டு அனைத்து வகையான இது இருக்குது. இந்த பக்கம் கன்றுகள் இருக்குது, இங்கேயே மாடும் இருக்குது. காளை அதான் இது ஒரு காளை. எல்லா வகையான மாடுகளும் கலந்து கட்டியிருக்காங்க. எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரில. இங்கே ஒரு காராம்பஸ்ஸு எல்லாம் ஒருத்தரோடதா இல்லை நிறையா பேர் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு தெரில. இது ஒரு காளைங்க ஒயிட்டில், அதுவும் எருது. அதெல்லாம் வண்டி மாடுகளுக்கான மாடுகள். அந்த பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுகள் தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக மாடுகளாக தான் இருக்குமோ தெரியலை. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எருது. இங்கே பர்கூர் மாடுகள் நிறையா இருக்குது. இதா இது அந்த பக்கம் நிற்கிறது இதா இது காங்கேயம். அதெல்லாம் காங்கேயம். எந்த ஊருன்னு கேட்போம். இது 2 சிந்து மாடுங்க. இது வேணால் நாட்டு மாடு. இதுக்குள்ளே இவங்க வச்சிருக்கிற அனைத்தும் காளை கன்றுகள், காளை மாடுகள். கன்றுகள் கூட இல்லை, எல்லாமே மாடுகள் தான். காளை மாடுகள் எல்லாம் வண்டி பழக்கமுடைய மாடுகள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறையில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க.
35 காளைகள் கொண்டு வந்திருக்காங்க. பூபதி அப்படின்றவங்க பெருந்துறையில் இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய காளைகள் இங்கே இருக்கிறவங்களுடையது. இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் யாருடையது அப்படின்றது நம்ம இப்போ கேட்போம். இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்து கோபியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் 20 மாடு கொண்டாந்துருக்கோம். 20 மாடுகள். ஓகே ஓகேங்க. இதில் காளை கற்றுனீங்கன்னா கிடாரி எவ்வளோ இருக்குங்க? கிடாரி 2, காளை 18. ஓ சரி சரி சரிங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? வருஷம் ஃபுல்லாக நம்மகிட்ட மாடு கிடைக்குங்களா? ஆமாம்மா. ஓகே ஓகே. வியாபாரி தான். ஆமாம். ஓகே. நம்ம பேருங்கண்ணா? கேஎம் திருமூர்த்தி. கேஎம் திருமூர்த்தி. ஓகேங்கண்ணா. இப்போ 20 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். ஓகேங்கண்ணா. 20 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. மூர்த்தி அண்ணா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. அதில் என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் நம்மகிட்ட இப்போ மாடு? 25லேருந்து 1 லட்சத்து வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லாங்களாங்கண்ணா? வாட்சி கையில் விட்டு என்ன ஃபோன் நம்பருங்க? ஃபோன் நம்பர் 97 913 சரிங்க 28 508. 28 508. ஓகே, இதான் கான்டாக்ட் நம்பர். வருஷம் ஃபுல்லாக மாடுகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்போ வேணும் அப்படின்னாலும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. இங்கே என்ன கிழமை வரைக்கும் இருப்பீங்கண்ணா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருப்பீங்க. ஓகே. இங்கே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மாடுகள் விற்காமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்தில் இவங்களோட மாடுகளானது இருக்குதுங்க. ஓகே, நன்றிங்கண்ணா. எடுத்துக்கிறேங்க. கோபியில் இருந்து கொண்டு வந்திருந்தா மாடுகள்ங்க. இவ்வளோ மாடுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரி மாடு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் செவள மாடுன்னு இருக்குது. அப்புறம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காளைகள் தான். 18 காளைகள் 2 கிடாரிகள் வந்து வச்சுருக்காங்க இவங்க. இது பெருந்திரக்காரரோடது. அந்த பக்கம் இருக்கிறது கவுந்தப்பாடின்னு நினைக்கிறேன். கவுந்தப்பாடி. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த வருஷம் அந்தியூர் குருநாத சுவாமிக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? எப்படி? ஒரு 30 மாடு கொண்டு வந்திருக்கிறேன். 30 மாடுகள். ஆமாங்க. ஓகேங்க. எல்லாம் மழையினாலைங்க. சரி. அந்தியூர் அதனால கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்திருக்கிறேங்க. சரிங்கண்ணா. வியாபாரம் இந்த வருஷம் அப்படி போகுதுங்க. சரிங்க. இன்னைக்கு காலையிலேங்க ஒரு மாடு 57,000 ரூபாய்க்கு ஒரு மாடு கொடுத்தேன். சரிங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ₹1 மாடு தான் இன்றைக்கி தேரில் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்க. 55, 65, 70 அளவான பட்ஜெட்டான மாடு ஃபுல்லாக அந்தியூர் தேர் கொண்டு வந்திருக்கிறோம்னா. ஓகே ஓகே. தரமான மாடு வேணுன்னா நம்ம அந்தியூர் தேரில் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்கண்ணா. இங்கே வந்துட்டு நம்ம அந்தியூர் தேரில் நமக்கு இது எந்த இடத்துலங்கண்ணா இருக்குது? நம்ம அதெல்லாம் திட்டு இறக்கிட்டு இருப்பாங்க. சரிங்க. இறக்குற நேரம் வண்டியெல்லாம் நெதிர்ப்பா அந்த காட்டில் போட்டுருக்குறாங்க. ஓகேங்கண்ணா. இறக்குற இடத்துல தெம்பரத்து காட்டில். தெம்பரத்து காட்டில். ஓகேங்கண்ணா. நம்ம செல் நம்பர் 98 422 568. இன்னொரு செம்பல் 39 44 74 968. தரமான காங்கி மாடு வேணா நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அந்தியூர் தேரில் வந்து இன்னையிலிருந்து கரெக்டாக சனிக்கிழமை வரைக்கும் வியாபாரம் நடக்குங்க. இந்த 4-5 நாள் நல்ல வியாபாரம் இருக்குது. சரிங்கண்ணா. எல்லா மாடும் இங்கே வந்தால் வாங்கலாம். ஓகே. நம்மகிட்ட எல்லா மாடு கறவை மாடு இருக்குது, கிடாரி கிணறு இருக்குது. சரிங்கண்ணா. காளைக்கிணறு இருக்குது, பூச்சிக்காலை, இது பாருங்க சவளை, எல்லாமே நல்ல நல்ல மாடுகள் இருக்குது. சரிங்கண்ணா. ₹1 பட்ஜெட் கீழே ஒரு 55 ரூபாயிலேருந்து மேலே. சரிங்கண்ணா. இந்த மாதிரி இருக்குது. கிடாரி கிணறுகளில் ஒரு 25 ரூபாய்க்கு இருக்குது. சரிங்கண்ணா. இதெல்லாம் 25 ரூபா. சரிங்கண்ணா. இந்த மாரம் வந்து சரிங்க. இதெல்லாம் ஒரு 10,000 மாரம் கிடாரி. இதெல்லாம் 65 ரூபா வருங்க. 65. ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி எல்லாம் நல்ல தரமான சரிங்கண்ணா கிடாரி எல்லாம் இருக்குது. ஓகே ஓகேங்க. யார் வேணாலும் வந்தால் நாட்டு மாட்டில் நல்ல பால் நல்லா இருக்குது. ஓகே. அந்தியூர் தேர் வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி நடக்குது. இந்த தேர்மோட வாக்காக அத்தனை பேர் இத்தனை கூட்டம் இத்தனை வெயில் எதையும் பார்க்காம மழையும் பார்க்காம சரிங்க பார்வையாளர் எல்லாருமே வருவாங்க. இந்த ஆண்டவனுடைய கிருபை இது. சரிங்க. அந்தியூர் தேர் நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு. ஓகே. ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைவேல், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். சரிங்க. செல் நம்பர் 98 422 568 39 44 74 968. ஜோடிக்காலை எல்லாமே ஒன்று வந்துருக்குறேங்க. எல்லாம் தரமாக இருக்குது. சரிங்க. பூச்சிக்காலை ஜோடிக்காலை எல்லாம் தரமாக இருக்குங்க. ஓகே. நன்றி, வணக்கம்ங்க. ஓகேங்கண்ணா. மகிழ்ச்சிங்கண்ணா. ஓகே. வெள்ள ஜெய் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய மாடுகள் இதெல்லாம் தாங்க.
எல்லா ரேஞ்சிலையும் மாடுகள் காளைகள் எல்லாமே இருக்குது. இந்த காளை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரியான காளை, நல்ல திமிழிய காளை. திமிழில் பாருங்க முடி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் அம்மை தழும்பு இருக்குது, வீடியோவில் தெரியுதா அப்படின்ட்டு தெரியல. கொஞ்சம் அம்மை தழும்பு இருக்குது. பக்கத்தில் வாங்க லைட்டாக தலையை இறக்குது. இது எல்லாமே ஜெய் ஃபார்ம்ஸ்லேருந்து கொண்டு வந்த கிடாரிகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. காளைகளும் இருக்குது, கிடாரிகளும் இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் அவர் சொல்லியிருப்பார், வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் ஃபார்ம்ஸுடைய மாடுகள் தான். இதெல்லாம் பாருங்கள், செவலை மாடு. இதெல்லாம் கன்றுகள் 2 கிடாரி கன்றுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுகள் 2 இருக்குது. இது எல்லாமே காளைகளுங்க. அங்கே 2 வண்டி மாடு இருக்குது. இது 2 பழக்கம் இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் 2மே காளைகள் தான். இது 2ம் வண்டி மாடுகள். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு எண் அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி, தொடர்பு கொள்ளுங்க. அந்த பக்கம் ஒரு காளை எருமை, பெரிய எருமை படுத்துருக்குது. எப்படியுமே ஒரு டன் வரும்னு நினைக்கிறேன். போய் பார்க்க இங்கே பாருங்க எருமையை, சரியான எருமைங்க. உடம்பு இல்லை, போக மட்டும்தான், உடம்பு இல்லை. சொல்லுங்க, நாங்கள் வேணாண்டே பால் மாடை காளை, எருமையில் காளை. வீடியோவில் பார்க்கலையே, பார்த்தீங்கன்னா பார்க்கலையா? காளைங்க, எருமை காளை, எத்த சொல்றது ஒரு காலெல்லாம் மாடு. நீ எதுக்கு வந்துருக்கீங்க? ரகம் ஜாபர்பாடிங்களா? ஜாபர்பாடி எருமைங்களாமா? இது சரியான எருமையாக இருக்குது. விற்பனைங்களா அது? ஆனால் இது சேல்ஸும் கொண்டு வந்திருக்கோம், சோக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஷோக்கும் கொண்டு வந்திருக்கு. என்ன விலை சொல்லுதுங்க? நான் 5 லட்சம் சொல்லுங்கள். 5 லட்சம் சொல்லுங்கள். இது பல்லு எல்லாம் எப்படிங்க? பல்லு இப்போ தான் 6 பல்லுலேருந்து கடை முளைப்புங்க. 6 பல்லுலேருந்து கடை முளைப்பு. 5 லட்சம் 6 பல்லுலேருந்து கடை முளைப்பாங்க. ஆனால் எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம இங்கே அம்மன் டெய்ரி ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே அந்தியூரே தான். அந்தியூரே தான். பருவாச்சி. ஒரு 5 கிலோ பருவாச்சி இல்லைங்க. ஓகே பருவாச்சி கொண்டு வந்திருக்கோம். ஓகே. நம்மகிட்ட வருஷம் ஃபுல்லாக மாடு கிடைக்குமாங்க? வருஷம் ஃபுல்லாக கிடைக்குங்கண்ணா. நம்மள்ட்ட மெயினாக பண்ணுறதுன்னா HF ஜெர்சியில் ப்ரீடு ஹை மில்க் ஈல்டு கறவை மாடுங்க தான் பண்ணுவோம். சரி. கறவை மாடுங்க ப்ரீடு கண்ணுட்டிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீடு கண்ணுட்டிங்க இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. சரிங்கண்ணா. இப்போ இங்கே நம்ம மெயினாக குருநாசாமி கோயிலுக்கு சோக்கும் சேல்ஸுக்கும் இந்த எருமை கொண்டு வந்திருக்கோம். ஓகே. 5 லட்சம் சொல்லுதுங்க. 5 லட்சம் சொல்லுதுங்கன்னா இந்த எருமை வாங்குறவங்களுக்கு ஒரு காங்கைங்கன்று ஃப்ரீயாக கொடுப்போம். வா, ஆஃபர். எருமை வாங்கினா காங்கைங்கன்று ஃப்ரீங்கண்ணா. ஓ, அதே தாங்க. சரி. ஓகேண்ணா. நம்பர் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்கண்ணா. ஆனால் நம்பர் இருந்தால் நம்ம போர்டில் டிஸ்பிளேல கொடுப்போம். இந்த நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம். சரிங்க, அதோட எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம பேருங்கண்ணா? பேர் சேட்டுங்கண்ணா. சேட்டு தாங்க. பேரே சேட்டு தாங்க. ஓகே. எவ்வளோ பெரிய எருமை பாருங்கள். 5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அம்மன் டெய்ரி ஃபார்ம் இருக்குது பாருங்க. அதான் ஃபுல் டீட். அதான் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க. 9976438207. இன்னொரு நம்பர் 9345580597. மாட்டு வியாபாரி துரை. இங்கே பருவாச்சியில் தாங்க இருக்காங்க. இவங்ககிட்ட HF எருமை, ஜெர்சி, ரெட் சிந்தி இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிது. கிராஸ் ரெட் சிந்தி, கிர்ரு, முர்ரா எருமை, இந்த மாதிரி எல்லா வகையான எருமைகளும் இருக்குது. இதுதான் அல்டிமேட்டு. எவ்வளோ பெரிய முகம், கொம்பு வரும் எப்படி இருக்குது, ஏதோ தோடு தொங்குற மாதிரி இருக்குது. எது ரொம்ப சாதுவாக இருக்குது. ஆனால்
ஓகே, இது தவிர மாடுகள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுன்னு தெரியல. இங்கே ஜெர்சி மாடுகள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. ஹெச்எஃப், சிந்து எல்லாமே இங்கே இருக்குது. அதுபோக காங்கேயம் நாட்டு இன மாடுகளை வச்சுருக்காங்க. ஆடுகள் விற்பனைக்கு என்னன்னு தெரியல. ஆடுகள் இருக்குது, இல்லை சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரில. இது ரெண்டையும் பார்த்தா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இது காங்கேயம் நாட்டு இன மாடுகள் 3 வச்சுருக்காங்க. இவங்களோட மாடுகள் மிகப்பெரிய மடியுடைய மாடுங்க. அது கறவையாளனா கொடுக்குது. இப்போ பாருங்களேன் மடி எவ்வளோ பெரிய மடின்னு. குருணாசாமி கோயிலுக்கு வந்து மாடு சரியான ஒரு மாடு. சரியான பெரிய மடி. எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தெரியல. நான் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. அந்த அம்மன் டெய்ரி ஃபார்முக்கு வந்து மாடு வாங்கிறீங்க. நான் இப்போ படிச்சுட்டு எனக்கு மாடு வளர்த்தணும்னு ஆசை, அதனால நான் பால் மாடாக வாங்கியிருக்கேன். சரி, அது குருநாசாமி கோயில இருந்து இங்கிருந்து வாங்கிறீங்க? ஆமாங்கண்ணா, முதல்ல ஆரம்பிக்கிறேன் இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கிருந்து குருநாசாமி கோயில இருந்து வாங்கிட்டு போய் ஆரம்பிக்கிறீங்க? ஆமாங்கண்ணா. சரிங்க, மாடு பிடிச்சிருக்கீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. குணமடத்தில் நல்லா இருக்குங்களா? எல்லாம் நல்லா பார்த்துருக்கீங்க, எல்லாம் ஓகேங்களா? எல்லாம் ஓகேங்க, நல்லா தராங்களா? எல்லாம் அனுசரிச்சு தராங்க. இப்போ குருநாசாமி கோயில நம்ம செட்டு போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம மாடுங்க கண்ணுட்டிங்களா இருக்குது? நான் நல்லா இருக்கு. நானும் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன், வந்து கேட்டுட்டு கோயிலில் வந்து வாங்கிட்டு போகிறேங்கண்ணா. ஓகேங்களா, மன திருப்தியாக இருக்குங்களா? மன திருப்தியாக இருக்குங்கண்ணா, சந்தோஷமா. ஓகே, இதுக்குள்ளே பாருங்க ஜெய் ஃபார்ம்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் அம்மன் டைரி ஃபார்ம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கியிருக்கோம். இதுக்குள்ளே அதிக அளவில் காளை கன்றுகள் இருக்குது, மாடுகளும் இருக்குதுங்க, பால் மாடுகள் எல்லாம் கோபியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கே பாருங்க வண்டி மாடு கொண்டு வராங்க. எல்லாமே கோபியிலேருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மாடுகள். காலை பிளாக்கில் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. முதுகில் அழகான ஒரு ஒயிட் கோடு. இது கோபியிலிருந்து கொண்டு வந்தது. இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஆக மொத்தம் இங்கே ஒரு 4 செட் இருக்குது. இதுலேயுமே அதிக அளவில் காளை கன்றுகள் தாங்க அதிக அளவில் இருக்குது. அநேகமாக அது பார்த்தீங்க அப்படின்னா காரி சவடை. நான் வண்டி மாடுன்னு நினச்சேன், வண்டி மாடு இங்கே அந்தியூர்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க அவங்களாம். இதெல்லாம் அந்தியூர் மாடு தான். அதுபோக இங்கே கன்றுகள் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. லம்பாடி வண்டி மாடு ஓட்டி காட்டிகிட்டு இருக்காங்க. வரும் டிங்கு டிங்கு டிங்குன்னு போகுது, மேலே உட்காந்துருக்கிறது சிரமம். கோபியிலேருந்து கொண்டு வந்த மாடுகள் இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்றுகள். போன வருஷம் இந்த இடத்துல வண்டி மாடு, ரொம்ப பெரிய வண்டி மாடு இருந்துச்சு, அதே மாதிரியே இந்த வருஷமாக அந்த பக்கம் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கன்றுகள் தான் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ மாதேஸ்வரன் பானிபூரி கிடையாது, இது எந்த ஃபார்ம்னு தெரில, ஃபார்ம் நேம் போடல. இதுலேயும் நிறைய பேர் கலந்து கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய கன்றுகள், கிடாரி எல்லாமே வந்திருக்கு. நாட்டு மாடுகள் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 வருஷம் வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகிய மாடுகள் பார்த்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இங்கே மாடுகள் இருக்குது. லம்பாடி இங்கே இருக்குது பாருங்க, லம்பாடி ஜோடி. அதே மாதிரி அங்கே செவலை ஜோடியாக இருக்குது. இது மாதிரி எல்லா மாடுகளுமே இங்கே பார்த்திங்கன்னா பெரிய அளவில்
கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கன்றுகள் தாங்க. இங்கே பாருங்க, சிந்து மாடு எல்லாமே இருக்குது. வண்டி ஓட்டி பார்க்குறாங்க. வண்டி மாட்டு பழக்கம் உடைய மாடு. வண்டி ஆட்டோ பார்த்து நின்றுச்சு பாருங்களா. எல்லாமே வண்டி மாடுங்க. ஆ, அதெல்லாம் சரியான மாடாக இருக்குதுங்களே. அத்தானியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த மாடு பாருங்க, காலை அப்படியே செம்மையாக இருக்குதுங்க. அத்தானியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 உருப்படிகள் கொண்டு வந்திருக்காங்க. 40 ஜோடி ஏனுங்கண்ணா? 40 ஜோடிகள் வண்டி மாடுகள். எல்லாமே வண்டி மாட்டு பழக்கத்துக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற கணக்காக இருக்குது. இந்த 2 பிளாக்கி, இதுவும் ஜோடி, எல்லாமே ஜோடி தான். சரியான மாடு, அதுதான் சரியான காலம். இது பாருங்கள், இதுவும் ஜோடி. அதே மாதிரி இதுவும் ஒரு ஜோடி. நல்ல பெரிய காளைங்க ரெண்டுமே. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஃப்ரேமில் 2. இதுவும் கிட்டத்தட்ட சேம். இது 3மே ஜோடி போடலாம். பின்னாடி, அதுக்கு பின்னாடி 2 மைல், அது ஜோடி தான். இதுவும் ஜோடி. அப்புறம் இந்த பக்கம் தனித்தனியாக இருக்கும் போல். வா, அதுவும் ஜோடி தாங்க. இதான் இது லம்பாடி, இது 2 ஜோடி. இதில் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியுது. பாருங்களேன், விரிகம்பு எப்படி கொம்பு, சரியான விரிகம்பு மாடுகள். 2மே அதே மாதிரியே ஒரே மாதிரியான கொம்பு அமைப்புகளுடைய மயிலைக்காரி. எப்படி இதோட ஃப்ரேம் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சு பாருங்க, ஒரே மாதிரியே இருக்கும். ஜோடி மாடுகள், வண்டி மாடு, வண்டி பழக்கமுடைய மாடுகள் அப்படியே வருது. காளை ஏனுங்கண்ணா? காங்கேயம் பிரீட் காளை. வாராப்பில் இருக்கா இல்லை போயிடுவாங்களா? முட்டாதா? அதான் இவங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோடி வண்டி மாடுகள் தாங்க இருக்குது. நல்லா பழக்கி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இந்த அண்ணாவோட தான் மாடுகள். இந்த மாடுகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்ணாவோட தான். இவர் தான் வந்து வண்டி இப்போ ஓட்டிகிட்டு வந்தார்.
அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா நம்மளுக்கு இந்த மாடுகள்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேருங்கண்ணா, நம்ம தொடர்புன்னு சொல்லிடுங்கண்ணா. நான் பூபதிங்கண்ணா. சரிங்கண்ணா. நான் எங்கள் அத்தானிங்கண்ணா. சரிங்க. ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. சரிங்கண்ணா. நாங்கள் ஒரு 25 வருஷமாக மாடு கொண்டு வரேங்கண்ணா. சரிங்க. மாடு என்ன இந்த கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன். சொல்லுங்கள். 867575 ஓகேங்கண்ணா. 9091. ஓகே, இதுதான் நம்ம கான்டாக்ட் நம்பர். ஆமாங்கண்ணா. ஓகே, இந்த மாதிரி ஜோடி மாடுகள் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கான்டாக்ட் பண்ணி. இது ஜோடி மாடுகள் மட்டும்தானாங்கண்ணா இல்லை கண்ணுகள்லாம் கொண்டு வந்துருக்குதுங்க. அந்த பக்கம் இருக்கிற கண்ணுக்கு பூரா கொண்டு வந்துருக்குதுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு ஆமாம் ஆமாங்கண்ணா. வருஷம் ஃபுல்லாகவே நம்மகிட்ட மாடுகள் கிடைக்கும். வருஷம் ஃபுல்லாக இல்லைங்கண்ணா. நாங்கள் தோட்ட விவசாய வேலைக்குதுங்க. தேருக்கு மட்டும் வருவோங்க. ஓ, தேருக்கு மட்டும் இப்போ வந்தால் மட்டும் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஓகே ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. சரிங்க. கன்றுகளும் இருக்குங்க. இங்கே தேருக்கு மட்டும் இவங்ககிட்ட மாடுகள் இருக்குது. அதானியில் தேருக்கு மட்டுமே இவங்க வந்து மாடுகள் வச்சுருக்காங்க. இங்கே தேரில் சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மாடுகள் இருக்காது. எம்ஜி போது பாருங்க, கம்ஃபர்ட், நல்லா குட்டி வண்டி, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. அப்படியே ஒரு விளம்பரத்தை போட்டோம் பார்த்தீங்களா? ஓகேங்க, இதுதான் அதானியிலேருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜோடி மாடுகள். இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடுகள் இருக்குது. இதை திரும்ப நாளைக்கு வந்து கவர் பண்ணுவோம். இன்றைக்கி எவ்வளோ மாடுகள் சேல் ஆகுது என்ன ஏது அப்படின்றது தெரியல. திரும்ப நாளைக்கு வரலாங்க. பாருங்க, லம்பாடி வச்சு உள்ளேயே ஒரு ரவுண்டு வந்துட்டுருக்காங்க. லம்பாடி இந்த பாருங்க ஓடி சும்மா கெஸ் வாங்கிட்டு இருக்குது. மேலே விட்டுறாங்களே. எந்த ஊர்னா? எந்த ஊர் மாடு? கோபிங்களா? ஓகே, இது விற்பனைக்குங்களா? ஆமாங்கண்ணா, விற்பனைக்கு. என்ன ரேட்டு சொல்கிறீங்க ஜோடி? 1.25 லட்சம் ரூபா சொல்லிச்சு. 1.25 லட்சம். ஓகே, கோபியிலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை ஜோடி மாடுகள் நான் வச்சுருக்கீங்க? 10 ஜோடி மாடு வந்து. 10 ஜோடி மாடு இருக்குது. ஓகேங்கண்ணா. கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? கொடுக்கலாங்கண்ணா. நம்ம பேர் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. MS மோகனுங்கண்ணா. MS மோகன். 99 44 99 44 41 41 16 12. 16 12. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகேங்கண்ணா. பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேண்ணா. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதானியிலிருந்து கொண்டு வந்திருந்த மாடுகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நாளைக்கு திரும்ப காணொலியில் சந்திப்போம். அந்தியூர் குருநாதர் சுவாமி திருக்கோயில் மாடுகளுக்கான காணொளி இத்துடன் முடிவடைகிறது.